சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்த 23 பேர் தலைமறைவாக இருப்பது தெரியவந்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த திமுக முன்னாள் நிர்வாகியும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவருமான ஜாஃபர் சாதிக் மார்ச் 9ஆம் தேதி டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவரை 7 நாள் காவலில் எடுத்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் அளித்த தகவலின்படி சென்னையில் பதுங்கி இருந்த கூட்டாளி சதானந்தம் என்பவர் கைது செய்யப்பட்டார். இருவரும் சென்னை பெருங்குடியில் நடத்தி வந்த போதைப்பொருள் தயாரிப்பு தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜாஃபர் சாதிக்கின் மொபைல் போன் மற்றும் இமெயில் தொடர்புகள் குறித்து மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதிலிருந்து திரட்டப்பட்ட தகவலின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அப்போது போதைப்பொருள் கடத்தல் தொழிலுக்கு உடந்தையாக இருந்தவர்களின் பெயர்களை ஜாஃபர் சாதிக் தெரிவித்துள்ளார். ஜாஃபர் சாதிக்கின் 8 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. அவர் புதிதாக துவங்கிய ஹோட்டல், தனியார் தங்கும் விடுதி, சென்னை சாந்தோம் பகுதியில் உள்ள வீடு உட்பட ஜாஃபர் சாதிக், அவரது சகோதரர்கள் முகமது சலீம் மற்றும் மைதீன் ஆகியோர் பெயர்களில் உள்ள சொத்துக்களின் விவரங்களை சேகரித்து வருகிறோம் என்றும், முகமது சலீம், மைதீன் ஆகியோரை நெருங்கிவிட்டோம், விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவர் என்றும் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருள் கடத்தல் தொழிலுக்கு ஜாஃபர் சாதிக்குடன் சென்னை, விழுப்புரம், ராமநாதபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 23 பேர் நேரடி தொடர்பில் இருந்தது தெரிய வந்துள்ளது. அவர்களின் மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் தலைமறைவாக உள்ளனர். அவர்களில் கல்லூரி மாணவர்கள், மென்பொருள் நிறுவன ஊழியர்களும் உள்ளனர். போதைப்பொருள் விற்பனை ஏஜென்ட்டாகவும் செயல்பட்டுள்ளனர். அவர்களை தனிப்படை அமைத்து தேடி வருகிறோம் என்றும் தெரிவித்துள்ளனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செயல்பாட்டில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் புகார் மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை பெறுவதில் எவ்வித தவறும் இல்லை என்று கன்னியாகுமரியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். பிரதமர் மோடிக்கும் குமரிமுனைக்கும் நெருங்கிய உறவு உள்ளது. மிக முக்கியமானது, நம் மொழியில் பேச முடியவில்லை என்ற வருத்தம் பிரதமருக்கு இருந்தது. AI தொழில்நுட்பம் மூலம் பிரதமர் பேசுவதை தமிழில் அவர் பேசுவது போன்று தயார் செய்து X வலைத்தளத்தில் உடனடியாக வருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். தொன்மையான தமிழ் மொழிக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், கன்னியாகுமரி தொகுதியில் 2014, 2019ஆம் ஆண்டு காலகட்டங்களில் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும், தமிழகத்தில் பாஜக தலைமையில் கூட்டணி முடிவாகி கொண்டுள்ளது, எந்த நேரமும் அறிவிக்கப்படலாம், தமிழக வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும், சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்த அதன் தலைவர் சரத்குமார் மிக முக்கியமானவர், தொகுதி ஒதுக்குவது குறித்து தலைமை முடிவு செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் பரணிதரன், உதவி கோட்ட பொறியாளர் அசோகன், தொல்லியல் துறை வல்லுநர் தண்டபாணி கொண்ட குழுவினர் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்விற்கு ஆட்சேபனை தெரிவித்து பொது தீட்சிதர்களின் செயலர் சிவராம தீட்சிதர் இணை ஆணையர் பரணிதரனிடம் கடிதம் ஒன்றை கொடுத்தார். அந்த கடிதத்தில், கடந்த 2 ஆண்டுகளாக இந்து அறநிலையத்துறை பக்தர்களின் தரிசனத்திற்கு இடையூறு செய்யும் வகையில் கோவில் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதாக காண்பிக்க தொடர்ந்து சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகின்றனர். எந்த அறிவிப்பும் இல்லாமல் தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத சிதம்பரம் சபாநாயகர் கோவிலில் உழவாரப் பணி நடக்கும் என்று தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் இந்த செயலுக்கு பொது தீட்சிதர்கள் சார்பில் ஆட்சேபனை செய்யப்படுகிறது என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நாள்தோறும் 2700 மில்லியன் லிட்டர் குடிநீர் விநியோகம் செய்யும் பணி துவங்கியுள்ளதால் கோடைக்கால தட்டுப்பாடு நீங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனை நிறைவு பெற்றுள்ளது. சென்னை தியாகராய நகர் பசுல்லா சாலையில் உள்ள சாய் சுக்கிரன் வெண்டர்ஸ் என்ற நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றது. தேசிய நெடுஞ்சாலையில் பெயிண்ட், ஸ்டிக்கர் ஒட்டும் ஒப்பந்ததாரர் நரேஷ் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையும் நிறைவு பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமான பணி காரணமாக OMR சாலையில் இன்று முதல் 1 வாரத்திற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தேர்தல் பத்திர விவரங்கள் வெளியாகி இருப்பதன் வாயிலாக பாஜகவின் ஊழல் தந்திரங்கள் அம்பலமாகி உள்ளது என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறும்போது, கடந்த 2019 முதல் இதுவரை தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக 1300 நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் 6000 கோடி ரூபாய் அளவுக்கு பாஜகவுக்கு நன்கொடை அளித்துள்ளனர். இதன் வாயிலாக பாஜகவின் ஊழல் தந்திரங்கள் வெளிப்பட்டுள்ளன. இதில் சில நிறுவனங்கள் பெரும் தொகை அளித்த சில நாட்களிலேயே மிகப்பெரிய அரசு ஒப்பந்த பணிகளை பெற்றுள்ளன. இதில் மேகா என்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ரா என்ற நிறுவனம் பத்திரங்கள் வாயிலாக மொத்தம் 800 கோடி ரூபாய் நன்கொடையாக பாஜகவுக்கு அளித்துள்ளது. இந்த நிறுவனத்திற்கு 14,400 கோடி ரூபாய் மதிப்பிலான மகாராஷ்டிராவின் தானே போரிவாலி இரட்டை சுரங்க திட்டப்பணி வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல ஏராளமான நிறுவனங்கள் பலனடைந்துள்ளன. அதேபோல அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை வாயிலாக சோதனைக்கு உள்ளான சில நிறுவனங்கள் பெரும் தொகையை பாஜகவுக்கு நன்கொடையாக அளிக்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளன என்றும் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார்.